ஹாய் ஆல், இன்றைக்கி பேசிக் ஹேண்ட் ஸ்டிச்சஸில் முக்கியமாக ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச் ஆர் பேஸ்டிங் சொல்லுவோம். டெம்பரவரியாக ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறதெல்லாம் நம்ம பேஸ்டிங் சொல்லுவோம். இது ஈவன் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம், இல்லைனா ரன்னிங் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் லைனில் ஒரு ஈவனாக ஆஃப் இன்ச்சஸ் இன்டர்வலில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டு ஊசி கூட கோக்க தெரிலப்பா அப்படின்னு இருக்கவங்க கூட இதில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒரு த்ரெட்டை எடுத்து நீடில் ஒரு ஹோல்ஸில் விட்டுட்டு இன்னொரு எண்டை வந்து அந்த த்ரெட்டோட லென்த்தை பொறுத்து நம்ம எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ நான் எப்படி நாட் போட்டுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் சைட் ஆஃப் கிளாத்லேருந்து நான் எடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேக்கில் ஒரு நாட் போட்டதுனால அதை வந்து அங்கே லாக் ஆகிடும். ஸோ இப்போ ஈவன் பேஸ்டிங்ன்றது என்னென்னா ஈவன் இன்டர்வல்ஸில் அந்த கேப் பிட்வீன் த 2 ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இங்கே நான் இந்த மாதிரி நான் ஒரு பாயிண்ட்ஸ் விட்லேருந்து ஆரம்பித்து திருப்பி இன்னொரு பாயிண்டில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம ஈவன் பேஸ்டிங் சொல்லுவோம். ஸோ பேஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, டெம்பரவரியாக நான் ஸ்டிச் பண்ணுறது தான் பேஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேதர்ஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து டெம்பரவராக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறது தான் பேஸ்டிங். ஸோ ஈவன் பேஸ்டிங் ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ ராங் சைடில் இப்படி தான் இருக்கும். ஸோ ராங் சைடில் எப்படி நாட் போடுறன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் அங்கே எங்கே நீடில் வெளியே வந்திருக்கோம் அங்கேருந்து நீடில் ரவுண்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கேருந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு நாட்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன மாதிரி தான் நான் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினர்ஸ் யாரெல்லாம் ஊசியில் நூலே கோக்க தெரிலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோடய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவன் பேஸ்டிங். ஸோ அப்படியே ஆப்போசிட்டு ஈவன் கேப்ஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஈவன் பேஸ்டிங்கில் ஈவன் கேப் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், பட் இது அன்ஈவன். ஸோ அப்போ ராங் சைடில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய மார்க்கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக நான் மார்க் பண்ணலை. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த 2 ஸ்டிச்சஸ்குள்ளே இருக்கிறதுமே அன்ஈவனாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாகவே அப்படியே ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சாஃப்ட் கேதர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஸ்கர்ட்டுக்கு நம்ம எடுக்கிற ஒரு பேட்டர்ன் அது கேதர்ஸில். ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து அன்ஈவன் பேஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸுமே டெம்பரவராக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் சுவிங் இந்த மிஷின் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இப்போ இதை நான் ரைட் சைடில் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ராங் சைடில் திருப்பிட்டு இதையும் அதே மாதிரி நான் லாக் பண்ணுறேன். எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள். ஸோ சின்ன பீஸ் ஆஃப் கிளாத்தோட நீடில் விட்டு எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே எடுத்தாவே எனக்கு நாட் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சு. ஹேண்ட் ஸ்டிச்சாக இருந்தாலும் பிரிஞ்சு வராது. ஸோ இதை வந்து நான் செகண்ட் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோலில் உள்ளே இருந்து எடுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு டாட்டை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து பேக்வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் பேக்வேர்டில் வரும். அதனால தான் இது பேக் ஸ்டிச்சு. உங்களுக்கு எங்கேயுமே கட் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சு. எங்கெல்லாம் உங்களால் ஹேண்ட் ஸ்டிச் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாமே நீங்கள் நெக்லைனில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நீட். உங்களுக்கு வந்து எங்கேயுமே கேப் தெரியாது. இன்னொரு ஸ்டிச்சுக்கு இன்டர்வல்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் போடலாம். இதை வந்து அப்படியே ராங் சைடில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்ல சைடில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இப்போ நல்ல சைட்லேயுமே நான் இதை போட்டுட்ருக்கேன். ஸோ பேக் ஸ்டிச் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், தையல் பிரியக்கூடாதுன்னா பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக எடுத்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மார்க்கிங்லாம் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா நிறையா பேர் எனக்கு ஊசி நூல் கூட எனக்கு கோக்க தெரியாது, தைக்க தெரியாது சொல்கிறவங்கெல்லாம் இதை கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ஸ்டிச்சஸ் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு மிஷின் சேவிங்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பேக் ஸ்டிச்சில். ஸோ லாக் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நாட் வந்து ராங் சைடில் திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த 2 த்ரெட்டுக்குள்ளேயே நான் வந்து இதை போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே ஊசி வந்து உள்ளே விட்டுட்டு இழுத்தாவே நம்மளுக்கு நாட் கிரியேட் ஆகிடும். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு இப்போ
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நாட் போட்டு எடுத்து இதில் 2 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று நார்மலாக எப்பயும் போல் 1/2 இன்ச்சஸ் இன்டர்வலில், அதுக்கு மேலே சின்னதாக 1/4க்கு மேலே ஒரு லைன் போட்டு அதுலேயுமே ஈவனாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது டேரெக்டாக எடுத்து மேலே இருக்க ஒரு டாட்டோட கனெக்ட் பண்ணுறேன், பக்கத்தில் போகலை. ஸோ மேலே இருக்க டாட்டுக்கு போகிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லூப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஃபுல் த்ரெட்டு இழுக்காமல் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அந்த த்ரெட்டை எடுத்து நீடில் உள்ளே வர மாதிரி நீங்கள் இழுத்தாவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து எல் மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா எல் மாதிரி இருக்கும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா நம்ம நேம் ஏற்ற மாதிரி தான். இந்த ஸ்டிச் பேரே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நம்ம வந்து பட்டன்ஸ் தைச்சிட்டு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம இதை க்ரியேட் பண்ணி போடுவோம். ப்ளஸ் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது. உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் எண்டில், நெக் எண்டில், நெக் லைனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது ஹெம் லைனில் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பண்ணும்போது இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈவனாக இருக்கணும், எல் ஷேப்பில் வரும். இது எல்லாருமே நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஈவனாக ஒரு 1/2 இன்ச்சஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது பக்கத்தில் 1/4 கொஞ்சம் தள்ளி அந்த லைன் ரொம்ப ஒட்டின மாதிரி இல்லாமல் ஈவனாக வரணும். ஸோ அந்த இடத்துலேருந்து கொடுத்து எடுக்கலாம். இதில் வந்து லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த நீடில் வழியாக தான் அந்த லூப் வந்து க்ராஸ் ஆகணும். ஸோ இது எல்லாமே நல்ல சைடில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ரைட் சைட் ஆஃப் எ கிளாத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் இருக்குமே உங்களுக்கு வந்து வெளியே இப்படி தான் தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல சைடில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்றது அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இதோட ராங் சைட் பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபினிஷிங்கு நல்லா நீட்டாக வேணும்னா ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் நாட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஈவன் பாஸ்டிங் போட்ட மாதிரி கொஞ்சமாக க்ளாத் எடுத்து நீடில் நான் நாட் போட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம லாஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் வந்து இப்போ ரொம்ப தேவை. ஏன்னா நம்மளுடைய நெக்லைன் ஃபினிஷிங்க்கு நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஹெம்மிங் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களோட துணி என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் லைனில் தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ராங் சைட்லேயே உங்களுக்கு இது போட்டு காட்டுறேன். ஹெம்மிங் நம்ம பண்ணுறது மட்டும் ராங் சைடில் இருக்கும், இது எல்லாமே நம்ம நல்ல சைடில் தான் வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஹெம்மிங் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ரொம்ப தெரியக்கூடாது. ஸோ நான் வந்து ஸ்லாண்டிங்காக தான் அந்த ஸ்டிச்சஸை நான் வந்து கொடுக்குறேன். என்னோடய ஃபோல்டிங் கிளாத்து கொஞ்சம், அதே மாதிரி மெயின் கிளாத்து அதில் கொஞ்சமாக த்ரெட்டு வந்து பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பீசஸாக எடுத்து நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கேப்பில் ஒரு 1/4 கேப்லேயே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லாக் ஆகிடும். உள்ளே இருக்க பீசஸ் வந்து தூக்காது, பிரிஞ்சு வராது. அதே மாதிரி நல்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டாட்டாக தெரியும். அதனால தான் ஹெம்மிங்க்கு வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிளாத் என்ன கலரோ அந்த கலர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் த்ரெட்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இப்போ டபுள் த்ரெட் எடுத்து பண்ணியிருக்கேன் இல்லையா நீடில், நீங்கள் வந்து அதை சிங்கிள் நாட் போட்டுட்டு நீடில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டபுள் த்ரெட் எடுப்பீங்க, ஒரு எண்டு மட்டும் நாட் போடுவீங்க. போட்டுட்டு சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திங்கன்னா இந்த பக்கம் ராங் சைடில் வந்து எல்லாமே கொஞ்சம் டபுளாக வர்றது எல்லாமே சிங்கிளாக வரும். அந்த சைடு இன்னுமே வெளியே தெரியவே தெரியாது. ஸோ ஹெம்மிங்கோட ப்ளஸ் என்னென்னா நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸு வெளியே தெரியாத மாதிரி சேம் கலர் த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் என்னோடது டாட்டட்ஸ் சின்ன டாட்டட்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சேம் கலரில் இருக்கும் போது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஹெம்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ஸ்டிச்சஸில். இதை யூஸ் பண்ணி நிறைய ஃபினிஷிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு 5 பேசிக் ஸ்டிச்சஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக